Get ready for the Joy Alucas Golden Drive. Stand a chance to drive home an Audi Q3 and win up to 1 kilo of gold. For every Omani Riyal 50 spent on gold jewelry, get one raffle coupon. Buy diamond jewelry worth Omani Riyal 50 and get 2 raffle coupons. Enjoy 0% deduction on old gold exchange. Hurry! This offer is valid until 27th July 2024 only. Visit Joy Alucas today and let the golden drive begin. ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆடு பார்த்துருப்பீங்க. ஜோய் அலுகாஸில் மறுபடியும் ஒரு பிரம்மாண்டமான ஆஃபர் போயிட்டுருக்குது. ப்ரீவியஸாக நம்ம பார்த்த விலாக்ஸில் வந்து மார்ச் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஃப்ளாட் 50% மேக்கிங் சார்ஜு. அந்த ஆஃபர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போலேருந்தே கோல்டு ரேட்டு ஹெவியாக ஏறிக்கிட்டே இருந்தது. ஸோ அந்த டைமில் அந்த 50% எம்சி ஆஃபர் வந்து நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணாங்க. அண்ட் ரொம்ப அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சூப்பரான ஆஃபர் அது. நெக்ஸ்ட் அக்ஷய திருதி ஆஃபர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நிறைய வெக்கேஷன் எல்லாரும் இந்த 2 months போகிறதுனால ஹாலிடே சீசன் ஆஃபர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து 30th May ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் 27 July வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஆல் ஓவர் ஜிசிசி, அதாவது யுஏஇ, ஓமன், கத்தார், குவைத், பஹ்ரைன் அங்கே உள்ள ஜோய் அலுகாஸ் ஸ்டோரூம் எல்லாமே நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். கோல்டு வந்து நீங்கள் ஒரு OMR 50, ஓமனி ரியால் 50க்கு பர்ச்சேஸ் பண்ணாலே ஒரு கூப்பன் வந்து நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ரஃபேல் நடக்க போகிற அந்த பாக்ஸ் வந்து அங்கே அவுட்லெட்லேயே வச்சுருக்காங்க. நம்ம அந்த கூப்பன் ஃபில் பண்ணி அதில் போட்டுட்டு வந்துடலாம். அதாவது டைமண்ட் ஜுவல்லரி வந்து நீங்கள் OMR 50 ஒர்த்து வாங்கினீங்கன்னா 2 ரஃபேல் கூப்பன்ஸ் தராங்க. ஸோ அது ரெண்டுமே நம்ம ஃபில் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு ஆடி Q3 அண்ட் 120 grams ஆஃப் கோல்டு வந்து மஸ்கட்டுக்குன்னு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ 27 ஜூலைக்கு அப்புறம் அது வின் பண்ணுறவங்க அது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆடி அண்ட் கிராம்ஸ் ஆஃப் கோல்டு வந்து செப்பரேட்டாக கிடைக்கும். ஸோ அந்த ரஃபேல் கூப்பன்ஸ் ஆஃபர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த டைமில் ஹாலிடே போக முன்னாடி கண்டிப்பாக ஏதாவது வாங்கிட்டு போவோம்னு பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ OMR 50 இருந்தோன்னா ஒரு 1.5 கிராமுக்கு நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணாலே இப்போல்லாம் OMR 50 தாராளமாக வந்துடும். ஸோ அதனால் அப்படி நம்ம ஏதாவது சின்னதாக வாங்கினாலும் கூட ஒரு ரஃபேல் கூப்பன் வந்து நம்ம அவைல் பண்ணிக்கலாம். அதே இது டைமண்ட் அந்த ரேஞ்சில் வாங்கும்போது நமக்கு 2 கூப்பன்ஸ் கூட கிடைக்கும். ஸோ இந்த விழா ஃபுல்லாகவே கோல்டு ஜுவல்லரி தான். அதாவது பிரைடல் செட் மாதிரி சோக்கர் இல்லைன்னா நெக்லஸ், மிடில் ஹாரம், ஒரு பெரிய ஹாரம், அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இதில் ஃபுல்லாக கவர் ஆகிருக்குது. ஸோ ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் இல்லாமல் ஜெம் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி அந்த மாதிரி ஒரிஜினல் ஜெம் ஸ்டோன்ஸ் கலெக்ஷன்ஸும் இல்லாத மாதிரி நல்லா கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. ஸோ வித் கிராம் வெயிட் எல்லாமே வந்து டேக்லேயும் ஷோ பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வந்து அந்த கிராம் வெயிட் ரன் ஆகிருக்கும். அது நெட் வெயிட் கிடையாது, கிராம் வெயிட் தான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தாலும் அதை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அவங்க நெட் வெயிட் என்னங்கிறது டேக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சோக்கர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாகவே நல்லா க்யூட்டாக இருந்தது. 20 grams 16 grams வந்து சோக்கர்ஸ் அவைலபிளாக இருந்தது. ஸோ அது மாதிரி இது வந்து நம்ம ஹாஃப் சாரி லெஹாங்காக்கெலாம் வந்து அந்த சிங்கிள் ஒரு சோக்கர் வியர் பண்ணாலே க்யூட்டாக இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம வந்து நெக்லஸ் அந்த மாதிரி இல்லை மிடில் ஹாரம் மட்டும் வியர் பண்ணுறது, இல்லை பெரிய ஹாரம் மட்டும் வாங்கினாலும் செப்பரேட்டாக நம்ம வாங்கிக்கலாம். எல்லாமே க்யூட்டான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இப்போ மார்ச் ஆஃபர், அதுக்கப்புறம் அக்ஷய திருதி எல்லாம் முடிஞ்சு இப்போ அடுத்த ஆஃபருக்காக கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அழகாக வந்திருக்குது. ஸோ அது போக இன்னும் ஆன்டி கலெக்ஷன்ஸ், அப்புறம் ஜெம் ஸ்டோன்ஸ் கலெக்ஷன்ஸ், டைமண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அடுத்த ஃபர்தர் விலாக்ஸ் வந்து வந்துட்டுருக்குது. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 22K கோல்டில் தான் வந்து நல்லா எனாமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்க்க க்யூட்டாக இருந்தது. ரோஸ் கோல்டும் ஒயிட் கோல்டும் கலந்த மாதிரி சேம் அதே மாதிரி நெக்லஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது இன்னுமே க்யூட்டாக இருந்தது. ரெண்டுமே சேர்த்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அது இன்னும் வியர் பண்ணால் அப்படியே கிளிட்டரிங்காக இன்னும் க்யூட்டாக இருக்கும். ரெண்டும் காம்பினேஷனில் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த நெக்லஸே வந்து அவ்வளோ ஹெவியான ஒரு நெக்லஸ்ஸு. இந்த ஹாரம் மட்டுமே க்யூட்டாக இருந்தது. செப்பரேட்டாகவும் நம்ம வியர் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து கொஞ்சம் ஹெவியான கிராம் உள்ள மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். இதில் ஃபியூ சோக்கர் அந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. பட் எல்லாமே பார்க்க சூப்பராக இருந்தது. இதெல்லாம் 56 grams வந்துடுது. ஸோ அந்த ஹாரம் வந்து ஏன்னா அது ஸ்டோன்ஸ் கிடையாது, ஃபுல்லாக எனாமல் தான் பண்ணியிருக்காங்க. அழகாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு.
நெக்லஸுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதெல்லாம் ஒன்று வியர் பண்ணாலே போதும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது நியர்பை 57 கிராம்ஸ் வந்துடுது. நெக்ஸ்ட் நார்மலாக ஒரு ஹாரம் டைப் தான். நிறைய பேருக்கு யூ டைப் ஹாரம் தான் ரொம்ப பிடிக்கும் அந்த வி டைப் விட. ஸோ அதுலேயே ஒரு டாலர் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் அட்ராக்டிவாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. அதுக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த செயின் தான் வந்து ரொம்ப ஃப்ளோரலில் அவ்வளோ தின்னமாக கொடுத்துருந்தாங்க. நல்லா ப்ராடாகவும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் அது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அது நல்லாவே வந்து லைட் வெயிட்னு சொல்ல முடியாமல் சூப்பராக இருந்தது. அது ஜென்ஸ்லாம் வந்து வியர் பண்ணுவாங்க, நல்ல ஹெவியான மாடல். ஸோ அதே மாதிரி இது லேடிஸ்க்கு வந்து ஃப்ளோரல் மாதிரி கொடுத்து அவைலபிளாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. க்ளோஸ்அப்லேயும் நான் ஷூட் பண்ணியிருந்தேன், எவ்வளோ ப்ராடாக இருக்குது, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா இருந்துச்சு. அதுவுமே வந்து ஒன்று போதும் அப்படிங்கிறப்போ அது மட்டுமே நம்ம வியர் பண்ணாலும் இன்னும் க்யூட்டாக இருக்கும். ஸோ எந்த ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லாமல் அழகாக இருந்தது. நல்லா லென்த்தாகவே இருந்தது. வியர் பண்ணும்போது நல்லா நமக்கு வந்து ஒரு ஹாரம் மாதிரியே இருக்கும். பட் வித்தவுட் பெண்டன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு சிங்கிள் செயின் மட்டும் வேணுனாலும் அது சூப்பராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த ஹாரம் விட அந்த செயின் தான் வந்து கிராம்ஸ் ஜாஸ்தி, நியர்பை 70 கிராம்ஸ் வந்துடுது. எல்லாருக்கும் பிடிச்ச காசு மாலை தான் நெக்ஸ்ட்டு. இதில் டாலர் வச்ச மாதிரி அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ சைடில் ஃபுல்லாகவே வந்து காசு வச்சுருந்தாங்க. நல்லா க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதுலேயே வந்து மிடில் ஹாரம் ப்ளஸ் ஒரு நெக்லஸ் சேம் அதே மாதிரி காசு வச்சுருந்தாங்க. சும்மா அட்ராக்ஷனுக்காக ஒரு ஸ்டோன்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருந்தாங்க. அது நார்மல் ஸ்டோன்ஸ் தான். அதோட வெயிட் லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும் ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மிடில் ஹாரமே க்யூட்டாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மிடில் ஹாரம் மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்ம வேறு மாதிரி அட்டையர்ஸ், வெஸ்டர்ன் அட்டையர்ஸ்க்கு கூட நம்ம அதை வியர் பண்ணிக்கலாம். ஹாரம் அண்டு நெக்லஸ் வந்து செப்பரேட்டாகவும் மிடில் ஹாரம் செப்பரேட்டாக கூட நம்ம வியர் பண்ணிக்கலாம். ஏன்னா அது இன்னும் க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நெக்லஸ் வந்து நமக்கு 22 கிராம்ஸ் வருது. அந்த காசு வச்ச மாதிரி ஒரு க்யூட்டான நெக்லஸ். அது கழுத்தை ஒட்டி சூப்பராக வரும் வியர் பண்ணும்போது. மிடில் ஹாரமும் அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் 18 கிராம்ஸ் தான் வருது. அந்த பெண்டன்ட் எல்லாமே சேர்த்து எனாமல் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. க்யூட்டாக இருந்தது. காசு மாலை சொல்லவே வேண்டாம். அது ஆல் டைம் எவர் கிரீன் காசு மாலை. ஸோ அது எப்போவுமே சேலில் இருந்துகிட்டே தான் இருக்கும் காசு மாலை. நெக்ஸ்ட்டு ஒரு அழகான ஒரு பிங்க் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான ஒரு ஹாரம் தான். இது வந்து ஓகே, ஜெம் ஸ்டோன்ஸ் கிடையாது, நார்மலான பிங்க் ஸ்டோன்ஸ் தான். அதுவே க்யூட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அது ஹெவியான ஒரு சோக்கர், நல்லா பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. நல்லா ப்ராடான ஒரு ஹெவி சோக்கர். அது கிட்டத்தட்ட பிரைடல் சோக்கர் அப்படின்னே சொல்லலாம். அது ஒன்று வியர் பண்ணி லெஹங்காலாம் வியர் பண்ணாலே செம க்யூட்டாக இருக்கும். ஸோ 84 கிராம்ஸ் வருது நமக்கு நெக்லஸ் இல்லாமல் ஹாரம் மட்டுமே. அது போக சோக்கர் வந்து நியர்பை 93 கிராம்ஸ் வருது. ஸ்டோன் வெயிட் எல்லாமே சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். அது போக நமக்கு ஒரு 2 கிராம்ஸ் 3 கிராம்ஸ் அந்த ஸ்டோன் வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு கோல்டுக்கு வந்து ப்ரைஸ் போடுவாங்க. அவ்வளோ அழகா இருந்துச்சு. தனியாக சோக்கர் பார்த்தாலும் சரி, ஹாரம் பார்த்தாலும் சரி, அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது. நெக்ஸ்ட் இந்த ஹாரம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்தது. ஆனால் அது பார்க்கும்போதே தெரிஞ்சது. அதை கொஞ்சம் கையில் பிடிச்சோடனே வந்து அந்த பெண்டன்ட்டே வந்து நல்லா ஹெவியாக இருந்தது. ஸோ அதுலேயே ஒரு மிடில் ஹாரம் மாதிரி அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நடுவில் மட்டும் லக்ஷ்மி அம்மன் வச்ச மாதிரி சுற்றி அந்த பால் டைப்பில், இந்த பால் டைப் நடுவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது. ஸோ ஹாரம்லேயும் சைடில் அதே பால் டைப் தான் வந்துருந்துச்சு. ஸோ அதுவும் க்யூட்டாக இருந்தது. சிம்பிளான ஒரு நெக்லஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நெக்லஸ் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அழகாக இருந்தது. இந்த பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்குது ஹாரம் ப்ளஸ் மிடில் ஹாரம் எல்லாமே க்யூட்டாக இருந்தது. இந்த பெண்டன்ட்டு தான் ஹைலைட்டாக இருந்துச்சு. சர்க்கிள் மாதிரி அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது வரைக்கும் பார்க்காத மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த இப்போ போயிட்டுருக்க ரஃபேல் கூப்பன் இந்த ஆஃபர் கண்டிப்பாக நீங்கள் ஊருக்கு போக முன்னாடி அவைல் பண்ணிக்கோங்க. ஊருக்கு போகாதவங்களும் இங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி கூப்பன் ஃபில் பண்ணி பாக்ஸில் போட்டு வைங்க. ஸோ இந்த இதுவும் 3 லேயராக வர மாதிரி தான், ஹாரம், மிடில் ஹாரம் அண்ட் நெக்லஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.
பாய்.